புதுச்சேரியில் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த அரசு சார்பு நிறுவனத்தின் பெயர் பலகையை உடைத்த தமிழ் அமைப்பினருக்கு கண்டனம் தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர்களை தமிழில் வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள தமிழ் அமைப்பினர் தமிழில் பெயர் பலகை வைக்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் துண்டு பிரசுரங்களை வழங்கி வந்தனர். இதனிடையே கோரிமேடு பகுதியில் அரசு சார்பு நிறுவனமான அமுத சுரபி சார்பில் புதியதாக அமைக்கப்பட்டிருந்த மருந்தகத்தின் பெயரை ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இதனை நேற்றைய தினம் தமிழ் அமைப்பினர் அடித்து நொறுக்கினர். இந்நிலையில் பெயர் பலகையை அடித்து நொறுக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று 100க்கும் மேற்பட்ட அரசு சார்பு நிறுவனமான அமுத சுரபி ஊழியர்கள் கோரிமேடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கடை மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.